வணக்கம். ஹாய் ஆல். எங்களோட சேனலில் தேங்காய் பால் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பிகினர்ஸ்க்காக போட்டிருக்கோம். இந்த கோகனட் மில்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இட்ஸ் மோர் தென் அ க்ரீமி டிலைட். அது வந்து ஒரு ட்ராபிக்கல் ட்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம். இதில் கோகனட் மில்க் வந்து 2 ஃபார்மில் வரும். ஒன்று வந்து திக் ஃபார்மில் வரும். இந்த திக் ஃபார்மில் வரதை வந்து நம்ம வந்து அப்படியே அதுக்கு திக் ஃபார்மில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஏலக்காய் பொடி, சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு அதை ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இது வந்து ஸ்டூலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கரீஸில், நிறைய டெசர்ட்ஸில், நிறைய சப்ஜீஸில் நம்ம வந்து திக் கோகனட் மில்க்கை யூஸ் பண்ணலாம். திக் கோகனட் மில்க் வச்சு நம்ம புலவும் தயாரிக்கலாம். கோகனட் மில்க் புலவ் அப்படிங்கிறது வந்து அல்லது கோகனட் மில்க் பிரியாணி கூட நம்ம வந்து தயாரிக்கலாம். இந்த தின் கோகனட் மில்க்கு, அதாவது வாட்டரை அந்த கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறமும் நம்ம கொஞ்சம் நிறையா அந்த தண்ணியை விட்டு அதை அப்படியே திருப்பியும் ஃபுல்லாக அந்த கோகனட்டோட அந்த ஃபுல் மில்கையும் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தின்னான கோகனட் மில்க்கையும் எடுக்கலாம். இந்த தின்னான கோகனட் மில்க்கை நம்ம சூப்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வெஜிடபிள் சப்ஜீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிளை வேக வைக்கிறச்சே இந்த தின் கோகனட் மில்க் போட்டு கூட வேக வச்சோம்னாக்கா அந்த டேஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறோம் டியூரிங் தி எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்து தான் திக் அண்ட் தின் மில்க் கோகனட் மில்க் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது வந்து ரிச் இன் ஹெல்த்தி ஃபேட்ஸு. இட் இஸ் லோடட் வித் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் பூஸ்ட் எனர்ஜி, நம்மளோட மெட்டபாலிசம் எல்லாமே. இது வந்து இந்த கோகனட் மில்க்குங்கிறது ஒரு லைஃப் சேவர் அப்படின்னே சொல்லலாம் ஃபார் தோஸ் வித் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இது வந்து இட்ஸ் அ க்ரீமி ஆல்டர்னேட் டு கவுஸ் மில்க் இன் குக்கிங், ஸ்பெஷலி ஃபார் வீகன்ஸ். பால் தயாரிக்கிறதுக்கு தேங்காய் நல்லா உடச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடியதான அந்த வெள்ளை போர்ஷனை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சி கண்டெய்னர் போட்டு இந்த மாதிரியான பூத்துருவலாக துருவிக்கலாம். அதோட கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து இந்த மாதிரியான நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை போர்ஷன் ஆஃப் தேங்காயை யூஸ் பண்ணோன்னாக்கா நல்லா நம்ம தேங்காய் பால் நல்ல வெள்ளை கலரில் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல விழுது கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து தேங்காயை அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு உலோக வடிகட்டியை போட்டு அதில் நம்ம அரைச்சதான இந்த தேங்காய் விழுத அப்படியே போடலாம். போட்டுட்டு அந்த மிக்சியோட கண்டெய்னரில் கொஞ்சம் நல்ல சூடாக இருக்கக்கூடியதான அந்த தண்ணியை போடலாம். நல்ல ஹாட்டாக வாட்டர் இருந்தாக்க நம்மளுக்கு நிறையா கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த அரைச்சதான விழுதில் விட்டு அதை அப்படியே ஒரு கரண்டியால் கசக்கி கசக்கி நம்ம வந்து முதல் தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி. இந்த கடைசியாக பாக்கி இருக்கிறதான அந்த விழுதெல்லாம் நம்ம திருப்பியும் சேர்த்து வச்சு திருப்பி அப்புறம் மிக்சி கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் கோகனட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அந்த சக்கையை மாத்திரம் எடுத்து அதோட கொஞ்சம் நல்ல சூடான தண்ணியை போட்டு அது கொஞ்சம் லேசாக ஆறின உடனே அது திருப்பியும் ஒரு சுற்றி ரெண்டாவது தேங்காய் பாலை நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல் தேங்காய்க்கும் முதல் தேங்காய் பாலை திக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையோட தண்ணி சேர்த்து நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.